So welcome students for this TNPSC class. The TNPSC உங்களுக்கு தெரியும் ஜூன் 8ஆம் தேதி நினைக்கிறேன். 8ஆம் தேதி தானே மேடம்? ஜூன் 8ஆம் தேதி தானே அது? 9ஆம் தேதி. 9ஆம் தேதி, சரி 9ஆம் தேதி. ஸோ நம்ம சில கேள்விகள் இந்த மென்டல் எபிலிட்டியில் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் முடிஞ்சால் மேத்ஸும் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ மென்டல் எபிலிட்டியில் நம்ம ரெண்டு இன்னும் நான் இது பண்ணலை, ஷேர் பண்ணல. ஓகே, ஒரு நிமிஷம். ஷேர் பண்ணாமையே நான் உங்களுக்கு 1 minute I will share screen share பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தெரியுது சார். ஓகே, மனத்திறன் தேர்வுன்னு தமிழில் பேர். ரெண்டுலேயும் இருக்கும் கொஸ்டின். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நான் ஒன்று படிக்கிறேன் இங்கிலீஷில். முதல்ல ஒரு 1 or 2 கேள்வி நான் படிக்கிறேன், அப்புறம் மற்றெல்லாம் நீங்கள் படித்து ஆன்சர் பண்ணலாம். இன் ஈச் கொஸ்டின் த நம்பர் or letters are arranged in a sequence based on certain principle. Select the answer from the 4 alternatives given under each sequence for the term marked by question mark. அதாவது அந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. தமிழில் பாருங்கள், அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும். இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயும் எக்ஸாமில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் வேறு மாதிரி மாற்றி கொடுத்தாலும் கேட்கலாம். நிறைய பேர் போன வருஷம் இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படி அதே மாதிரி இந்த வருஷம் இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கீழ்காணும் வினாக்களில் எண்கள் அல்லது எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. கேள்விக்குறி இடப்பட்டுள்ள இடத்தில் சரியாக பொருந்தக்கூடிய எண்ணினை எழுத்தினை கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாங்களா? முதல் கேள்வி பாருங்க. 19, 24, 31, 42, 55, 72 அடுத்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். 19க்கு 24க்கு என்ன கனெக்ஷனு, 24க்கு 31க்கு என்ன கனெக்ஷன், அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை அப்ளை பண்ணி பாருங்கள். கேள்வி நல்லா கிளியராக தெரியுதாம்மா ஜெயபூலா? சரி. 19க்கு 24க்கு வித்தியாசம் 5. 24க்கு 37க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 24 and 37, 31க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 7. 31க்கு 42க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 5, 7, 9, 11, 13. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? இங்கே 5, 7, 9, சாரி 5, 7, அதுக்கப்புறம் 11, 9 வரல, 9 தப்பாக சொல்லிட்டேன். 11, அப்புறம் 13, அப்புறம் வந்து எவ்வளோ 17, அப்புறம் அப்போ அடுத்தது என்ன வரும்னு கேட்க. என்ன வரும்? எந்த ஆன்சர் வரும்? என்ன டிஃபரன்ஸ் வரும்? 90 எவ்வளோம்மா? 89 சார். 89ஆ? நல்லா பாருங்க. ஆன்சர் 89 சொல்றீங்களா? அது கரெக்டான்னு பாருங்க. இன்னொரு முறை செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்வி 91 தான் ஆன்சர். ஏன்னா அந்த 5, 7, 11, 13, 17, அப்புறம் 19 இதெல்லாம் இந்த நம்பருக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இந்த நம்பரில் என்ன பேர்? இதுக்கு ஒரு பேர் இருக்கு. தமிழில் சொன்னாலும் சரி, இங்கிலீஷ் சொன்னாலும் பகா எண்கள். கரெக்ட், பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பேர். பகா எண் என்றால் அல்லது பிரைம் நம்பர் என்றால் அந்த எண் ஒன்றாலும் அந்த எண்ணால் தான் வகுப்படும். இப்போ 7 இருக்குன்னு வச்சுங்க, 7 1ஆல் வகுக்கலாம், இல்லை 7ஆல் வகுக்கலாம், அவ்வளோதான். வேறு எந்த எண்ணாலும் வகுக்க முடியாது. அதே மாதிரி 19ஐயும் 1ஆல் வகுக்கலாம், 19ஆலும் வகுக்கலாம், அவ்வளோதான். மற்ற எண்ணால் வகுக்க முடியாது. அப்படி வேறு ஃபேக்டர் இல்லாத எண்களுக்கு பேர் பகா எண்கள் அல்லது பிரைம் நம்பர் என்று பெயர். ஆங்கிலத்தில் பிரைம் நம்பர். இப்போ சரி, நீங்கள் கரெக்டாக பகா எண் சொன்னதுனால இப்போ நம்ம இந்த ஜமுனா மேடத்துடைய நாலேஜ் டெப்த்தை பார்த்துடலாமா?
ஒன்றிலிருந்து 50க்குள் எத்தனை பகா எண்கள் உள்ளன? ஹவு மெனி ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 1 and 50? கவுண்ட் பண்ணி நீங்களே ஒரு பேப்பரில் எழுதி கவுண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே. இந்த கேள்வி வருது, அதனால தான் கேட்குறேன். இந்த கேள்வி வருது. அப்புறம் இன்னொரு கேள்வி இதில் ரிலேட்டடாக வருது, நான் சொல்கிறேன், 1 by 1 சொல்கிறேன். சார் 15. கரெக்ட். யார் 15 சொன்னது? இவங்க டியூலர் சார் சொல்லிட்டாங்களா? வெரி குட். 15. இப்போ என்னன்னு சொல்ல முடியுமா ஜெயா மேடம்? எஸ் சார். மேடம் 2 3 5. இருங்க ஜமுனா மேடம், நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதிங்க, கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுங்க. அதுதான் அதை சொல்ல சொன்னேன். ஓகே சார். 2 3 5. இந்த கேள்வி வரும் ஆக்சுவலாக. 2 3 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 and 47 sir. ஓகே, வெரி குட். இப்போ மறுபடியும் இன்னொரு கணக்காரில் கொடுக்குறேன். பிட்வீன் 51 to 100 எவ்வளோ பகா எண் வரும்? பிட்வீன் 50 to 100 ரேதர் எவ்வளோ பகா எண் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எண் எழுதினாவே அது அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கலாம். 10 சார். 10ஆ? எப்படி கரெக்டாக டக்கு டக்குன்னு சொல்கிறாங்க. 125 சார். ஆமாம். ஓ, இது உங்களுக்கு முதல்ல ஆன்சர் தெரியும், அதனால் டக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அந்த 10 என்னன்னு சொல்லுங்கள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. என்னென்ன நம்பர் பகா எண்கள்? 53 59 ம் 61 67 ம் 71 73 79 ஓகே. 83 89 97. 91 வராதா? 91 வராது சார். 7 ஆல டிவைட் ஆகும் சார். ஆமாம். இப்போ இப்படி வச்சுக்கலாமா? இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, 70லேருந்து 80க்குள் உள்ள பகா எண்களின் கூட்டல் எவ்வளோ? In other words, in English, what is the sum of the all prime numbers between 70 and 80? புரியுதா? ஜமுனா மேடம், என்னோட இங்கிலீஷில் தமிழில் புரியுதா? ஜமுனா மேடம், நான் தமிழ் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு தமிழ் படிச்சிருக்காங்களோ எனக்கு தெரியும். ஜெயா, நீங்கள் என்ன தமிழா இங்கிலீஷாமா? Both language I can understand. You can understand both. அப்போ பிரச்சனை இல்லை. Because I give it in English also, because அந்த மாதிரி அந்த கேள்வி வரும். What is the sum of all the prime numbers between 70 and 80 வரும். அதாவது எல்லா பகா எண்களும் உடைய கூட்டல் எவ்வளோ? எப்போ 70லேருந்து 80க்குள்ள உள்ள பகா எண்கள் கூட்டல் எவ்வளோன்னு வரும். வந்திருக்கு, இதெல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. $223 சார். ஆமாம், மொத்தம் ஐ திங்க் 3 பகா எண் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட்டினா எவ்வளோ வருது? 71 73 and 79. ஆமாம், இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம என்னென்னலாம் படித்தோம். ஓகே, இன்னொரு கேள்வி இருக்குது. த ஒன்லி ப்ரைம் நம்பர் விச் இஸ் ஈவன், ஒரே ஒரு பகா எண், அது வந்து ஈவன்னா ரெட்டப்படையா? என்ன சொல்கிறீங்க? 2. ஆமாம், 2 தான் ஒன்லி. இப்போ 1 வந்து பகா எண்ணா? நோ சார், prime number or composite number. பகு எண்ணும் இல்லை. நெய்தர் பிரைம் நார் நான் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேடம், இந்த 5 கேள்வி நீங்கள் எப்போ படிக்கும்போது எந்த பரீட்சைக்கு படித்தாலும் சரி, எந்த சாப்டர் படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடான கேள்விகளையும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்காக தான் அது நான் சொன்னேன். அடுத்த கேள்வி போயிடலாம். 2வது கேள்வி பாருங்கள், என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 10 58 105 அப்படி வருது.
என்ன கேட்குறோம், அதாவது அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சார் ஆன்சர் 151. கரெக்டு தான் நினைக்கிறேன். 151 கரெக்டு தான். இது மேடத்துக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாமா? எஸ் சார். மேடம் இன்னொரு 1 மினிட் எடுத்துங்க, தப்பு கிடையாது. பட் நீங்களே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்களே போடுங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. 151 ஐ திங்க் இஸ் கரெக்ட். ஆ 151 சார். போட்டேன் சார். சார் போட்டேன் சார். வர மேடம். அதுக்குள்ளே இன்னொரு கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். போட்டிங்களா? அது வருதா? 151 வருது சார். ரைட். அடுத்த கேள்விக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு 1 மினிட்டில் நான் வந்துடுறேன். இன்னொரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ZWRK என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ZWRK என்ன வரும்? ZWRK என்ன வருதுங்க? Z டபிள்யூக்கு எவ்வளோ இன்பிட்வீன் என்ன வருது? WXYZ இல்லைங்களா? 2 வருது. 2க்கு நடுவால் கேப் 2 இது இருக்குது. ஆறுக்கு அப்புறம் STUV 4 வருது. 6. அப்போ K இருந்து பாரு, KLMNO. சார் ஆன்சர் B. ஆன்சர் பி. 6 பி வருது. வரும். அப்போ கேக்கும் 8 வரணும். பின்னு வச்சுங்க. பின்னா CDEFGHIJ. ஆமாம், அதுதான் ஆன்சர் B. டி. ஆமாம், பி தான் ஆன்சர். கரெக்ட், வெரி குட். அடுத்தது போங்க. 4th கொஸ்டின் பாருங்க, வந்துடுறேன்.
யா சாரி அந்த கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டு அடுத்தது 1 4 13 40 121. என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? 364. 364 த ரைட் ஆன்சர். என்ன எப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதாவது 1க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 3, அது 3 பவர் 1. 4க்கு 13க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 9, தட் இஸ் நத்திங் பட் 3 ஸ்கொயர். 13க்கு 40க்கு டிஃப்ரென்ஸ் வந்து 27, 27 வந்து 3 கியூப். 40க்கு 121க்கு டிஃப்ரென்ஸ் 81, தட் இஸ் 3 பவர் 4. அப்போ அடுத்தது 3 பவர் 5 இதில் டிஃப்ரென்ஸ் வரணும். 3 பவர் 5 கண்டுபிடிச்சா அது 121ஓட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? அது ஆன்சர். 3 பவர் 5 கண்டுபிடிங்க. 3 × 3 × 3 × 3 × 3 5 3. டூ 43 வருதா? 3 பவர் 5. எஸ் சார். அப்போ 243 121 121 364. ஆமாம். சரி, நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஒரு சாம்பிளுக்கு பார்த்தோம். அடுத்தது பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பார்க்கலாம். The diagram the numbers letter follows certain principle, select the missing இது numbers follow certain. ஆமாம், இதில் அடுத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? சிக்ஸ்டி ஒன் வருதா? சாரி, 61 வரும்னு நினைக்கிறேன் ஆன்சர். பாருங்கள், வருதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு. அதாவது இந்த ஆல்டர்னேட் நம்பர் பார்க்கணும். முதல்ல பாரு 6ங்க, அடுத்தது அந்த 7 விட்ருங்க. ஆல்டர்னேட் நம்பர் 10, 6 10, அதுக்கப்புறம் 16. அதை 16 இப்படி வந்ததுன்னா அது 6 10 கூட்டினா 16 வந்துடுச்சு. அப்புறம் 10 16 கூட்டினா 26 வருது ஆல்டர்னேட் நம்பர். 26 16 கூட்டினா 42, 42 68 கூட்டினா அது ஒரு நம்பர் வரும். பட் அந்த நம்பர் கேட்கல, அவன் இன்னொரு நம்பர், அதுக்கு முதல் நம்பர் கேட்குறான். அப்போ அடுத்தது எடுக்கணும். 7 8 சொல்லுங்கள். 7 8 அந்த 2 கூட்டினா 15, 8 15 கூட்டினா 23, 15 23 கூட்டினா 38. அப்போ வந்து அடுத்தது என்ன? 15 23 கூட்ட, 23 38 கூட்டணும். 23 38 கூட்டினால் 61. அதுதான் ஆன்சர். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. கொஞ்சம் இது போடும்போது மன அமைதி, ரொம்ப அமைதியாக தியான நிலை இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். முதல் தடவையே வந்துடும். ஒரு தடவை நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா அப்புறம் அது கொஞ்சம் சரியாக வம்பாயிடும்.
புரிஞ்சுதுங்களா? வேறு அடுத்த கொஸ்டின் போகலாம். வேறு மாடல் கொஞ்சம் பார்த்துடலாம். இது பாருங்கள். இது வந்து நம்ம எல்லா கேள்வியும் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நார்மலாக குழந்தைகளுக்கு இது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் குழந்தைங்கன்னு சொல்லுவேன் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை. இப்போ நீங்கள் குழந்தைகள் இல்லை, அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால் நம்ம அது கொஞ்சம் எல்லாமே பார்க்கலாம். பென் இஸ் டு ரைட்டிங். அப்போ சைக்கிள் இஸ் டு வாட்னு கேட்குறாங்க. பென் இஸ் டு ரைட்டிங் அப்படின்னா சைக்கிள் இஸ் டு ரைடிங். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இது எப்படி பண்ணணும், அது மெத்தடாலஜி சொல்கிறேன். பென்னி ரைட்டிங் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். பென் ரைட்டிங் ரெண்டையும் வச்சு. பென் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் சொல்லலாமா? சொல்லாங்களா? பென் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் சொல்லலாமா? அதே மாதிரி சைக்கிள் இஸ் யூஸ்ட் ஃபார் அப்படின்னு போட்டு என்ன வருதுன்னு பார்க்கணும். சைக்கிள் இஸ் யூஸ்ட் ஃபார் ரைடிங் அப்படி வரும். இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா தவறே ஆகாது. இல்லைன்னா சம்டைம்ஸ் நமக்கு மிஸ்டேக் ஆனாலும் ஆயிரும். இது கொஞ்சம் ஈஸியாக போச்சு, ஆகலை. 9வது கேள்வி பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு மீனிங் தெரியுதாம்மா? ஐ ஃபேஸ் மீனிங் எல்லாம் தெரியும் இல்லையா? ஆங்கில வார்த்தைக்கு மீனிங் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அது தெரியுது உங்களுக்கு. அப்போ எதாக இருக்கும்? ரிங்குங்கிறதுக்கும் ஃபிங்கருக்கும் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டெம்மு ரூட்டு அதுக்கு மீனிங் தெரியுதா? ஸ்டெம்முன்னா தண்டு, ரூட்டுன்னா வேறு. நாப் டோர்னா, நாப்னா அந்த திறக்கிற அந்த இது, டோர்னா கதவு. ஷூ ஃபுட்டு உங்களுக்கு தெரியும். ஃபுட்டான காடு. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு போட முடியும். இல்லைன்னா தப்பாவதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சார் நாப் டோர் கரெக்ட். நாப் டோர் கரெக்ட். என்ன சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க? ஐ இஸ் ஆன் த ஃபேஸ். லைக்வைஸ் நாப் இஸ் ஆன் த டோர். ஆன் த டோர் கரெக்ட். ஆமாம். நாப் என்பது டோரில் இருக்குது, ஐ வந்து ஃபேஸில் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ அவங்க சொன்ன மாதிரி ஐ இஸ் ஆன் த ஃபேஸ் ஆர் ஐ இஸ் பார்ட் ஆஃப் த ஃபேஸ்ன்னு சொல்லலாம். நாப் இஸ் பார்ட் ஆஃப் த டோர். ஆனால் அதே இது ரிங் இஸ் பார்ட் ஆஃப் ஃபிங்கர்னு சொல்ல முடியுமா? ஜமுனா மேடம் உங்களை கேட்குறேன். ரிங் இஸ் பார்ட் ஆஃப் ஃபிங்கர்னு சொல்ல முடியுமா? வராது சார். வராது. ஸ்டெம் இஸ் பார்ட் ஆஃப் ரூட்டுன்னு சொல்ல முடியாது. ஷூ இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொன்னேன். நான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி தப்பு இல்லை, நம்ம அவசரத்தில் தப்பு பண்ணிவிடுவோம். அவசரத்தில் நீங்கள் என்ன போடுவீங்க நான் இப்போவே சொல்கிறேன். ரிங் இஸ்ட் ஃபிங்கர் போட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா? ரிங் இஸ்ட் ஃபிங்கர் ஆமாம் கரெக்டாக இருக்குன்னு போடுவீங்க. நீங்கள் மனசு என்ன சொல்லும், கரெக்டுன்னு சொல்லும். அதனால்தான் இந்த மாதிரி அந்த மெத்தடாலஜியும் கொஞ்சம் நீங்கள் கற்றுக்கணும். எப்படி பண்ணால் நம்ம வந்து தப்பாக ரைட்டாக போடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸாமெல்லாம் வின் பண்ணுறது ஈஸி. நிறைய குழந்தைகளுக்கு இது தெரியாதனால தான் போய் தப்பாக போட்டு வந்து அவன் ரைட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வருவான். அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு. அதாவது தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி வந்தால் கூட இவனுக்கு தெரியும், ஆனால் அது ரைட்டுன்னு நினச்சிட்டு வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். விங் இஸ் டு பீக். சரி, நான் அந்த மீனிங் சொல்லிடுறேன். விங்குக்கும் பீக்குக்கும் என்ன மீனிங்? விங்குன்னா ரெக்கை, பீக்குன்னா மூக்கு. ஒரு பறவையில் அந்த ரெக்கைக்கு பேர் விங்கு. பீக் என்பது அந்த மூக்கு. என்னது மூக்கு தான் சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு தமிழில் ஒரு நல்ல பேர் இருக்குது மூக்குக்கு. பறவையினோட மூக்குக்கு என்ன பேர் தெரியுங்களா? அழகு. கரெக்ட், வெரி குட். பாருங்கள், ஜமுனா மேடம் தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போய். ஓகே, விங் இஸ் டு பீக். அப்போது
எது கரெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, எதா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனா சார்? ஆமாம், செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் இப்படி செகண்ட் ஆப்ஷன் நினச்சிங்க மேடம்? சார் ஒரு பறவைக்கு வந்து விங்கும் அந்த அழகும் வந்து அதோட பாடியில இருக்கிறது, கேலக்சில இருக்கிறது இந்த ரெண்டும். ஆமாம், கரெக்டு. அப்போ ஏன் ஒன் கிடையாது? பட்டன் இஸ்ட் ஷர்ட் ஏன் ஒன்று கிடையாது? பட்டன் இல்லாம கூட நம்ம ஷர்ட் யூஸ் பண்றோம். இல்லை, அப்படி இல்லை. ஷர்ட் என்பது அந்த ஃபுல் இதுக்கு சேர்ந்தது. பட்டன் வந்து ஒரு பார்ட் அதில். பார்ட். ஆனால் விங்கு பீக் அப்படி இல்லை. விங்கு பீக்குமே பார்ட்ஸ் ஆஃப் த பேர்டு ஆர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி மாதிரி, பார்ட்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் பாடி, அதாவது பேர்ட்ஸ் பாடி. ஆனால் பட்டன்ஸ் இல்லை. இதில் அந்த பாடியே ஷர்ட்டு தான் ஆக்சுவலாக. அதனால் அது இல்லை. ஹவுஸ் சிம்னி அப்படி தான். ஹவுஸுங்கிறது ஃபுல் பாடி, அதில் சிம்னி ஒரு பார்ட்டு. பேர்டு கேஜுங்கிறது டோட்டலி வித்தியாசம். அது கண்டிப்பாக இருக்காது, முதல்ல பார்த்து சொல்லியிருப்பீங்க. இப்போ ப்ளூட்டோ எஸ் டு வீனஸ் இஸ் கரெக்ட். வெரி குட். இதில் எல்லாமே பார்க்கலான்னு நான் சொன்னேன் இல்லையா? பார்த்துருவோம். ரூம் இஸ் டு ஹவுஸ். ரூம் இஸ் டு ஹவுஸுக்கு எது ஆன்சராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தேர்டா சார்? கரெக்ட். ரூஃப் இஸ் டு பில்டிங். இதில் அதே லாஜிக் தான். அந்த 10ஆவதுல என்ன லாஜிக் சொன்னீங்களோ, 10ல் 8ஆவதுல என்ன ஒரு லாஜிக் சொன்னீங்க, அதே தான். ஏன்னா பில்டிங் ரூஃப் இஸ் அ பார்ட் ஆஃப் த பில்டிங். சேர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ரூம். அதை செப்பரேட் பண்ணிடலாம். வீலுக்கும் சேருக்கும் இல்லை, ரெஃப்ரிஜரேட்டர் கட்சினும் இல்லை, அதை செப்பரேட் பண்ணலாம். பட் ரூமையும் ஹவுஸையும் செப்பரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூஃபையும் பில்டிங் செப்பரேட் பண்ண முடியாது. ஓகே, 12வது கேள்வி பாருங்கள். 5:29 அப்படின்னா எது ஈஸ்டு 41? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். தப்பு ரைட்டு பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ படிக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கோம். தப்பானால் ஆயிப்போகுது. செவனா சார்? யா, எஸ். என்ன ஆன்சர் வருது? 6ஆ? 6 வரும். 7 சார்? 7 வருமா 6 வருமா? 6 தான் வரும். எப்படின்னா 5:29 எப்படி வேணால் 5 ஸ்கொயர் போடுங்க, அது 25. அதோட 4 ஆட் பண்ணுறீங்க. அந்த 5லேருந்து ஒன்று கம்மி பண்ணால் 4, அதை ஆட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 6 ஸ்கொயர் 6 × 6 36. அதில் 1 கம்மியான 5. அப்போ 36 + 5 41 அப்படி வரும். சரிங்களா? இது வேறு லாஜிக் கூட நீங்கள் போடலாம். 5 இருக்குது,
5ஓட அடுத்த நம்பர் 6, அதை 2 மல்டிப்ளை பண்ணால் 30, அதுலேருந்து 1 கழிக்கிறீங்க 29. அதே மாதிரி 6 அங்கே போட்டிங்கன்னா 6ஓட அடுத்த நம்பர் 7, 6 × 7 42, அதுலேருந்து 1 கழிக்கிறீங்க 41. அப்படி அந்த லாஜிக் வேணாமானா, பட் ஆன்சர் அதே தான், 6 தான். ஓகே, 13வது கேள்வி பார்ப்போம். 13வது கேள்வி சார் 1 மினிட், ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் இதுல ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் இன்னர் வேல்யூஸ் அது போட்டா அது வந்து ஓகே, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது செக் பண்ணேன் சார், அது ஆன்சர் வரல, அதான் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் கேட்டேங்க சார் டவுட். ஆமா, அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 அரைப்புள்ளி இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அது இருக்காது. ஈக்குவல் டு சிம்பல். ஆமா, அந்த 2 அரைப்புள்ளி இருக்காது. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. கனடா ஈஸ் டு டாலர், ஜெர்மனி ஈஸ் டு. கனடாவினுடைய அந்த கரன்சி, அந்த பணத்துக்கு பேர் டாலர். அது கனடியன் டாலர்னு சொல்லுவாங்க. இந்த டாலர் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கெனடியன் டாலர், அமெரிக்கன் டாலர், ஆஸ்திரேலியன் டாலர், சிங்கப்பூர் டாலர், இதெல்லாம் டாலர் யூஸ் பண்ணுற கண்ட்ரிகள். டாலர் தான் பேர், ஆனால் அவங்க அந்த டாலருக்கு அவங்க கண்ட்ரி முன்னாடி போட்டுக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஐ திங்க் ஜமுனா மேடத்துக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் டாலர் இன்றைக்கி வந்து ஒரு 83 ரூபா. ஒரு டாலருக்கு 83 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கொடுப்பாங்க. கனடா டாலர் வந்து ஒரு 55 ரூபா கொடுத்தாவே கொடுத்துருவாங்க. சிங்கப்பூர் டாலர் ஒரு 50 ரூபா, ஆஸ்திரேலியன் டாலர் ஒரு 50 ரூபா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாலர் அதோடைய விலை வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஜெர்மனோட கரன்சிக்கு பேர் என்ன? கண்டிப்பாக ரியால் இல்லை, ஒத்துக்கிறீங்களாம்மா? ரியாலுங்கிறது எதனோட கரன்சிமா? ஆமாம், அரேபியாவோட கரன்சி அது. ஓகே, டாலர் இருக்க முடியாது, ஏன்னா ஜெர்மனி டாலர் இல்லை. ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்கும்? எண் எதனோட கரன்சி? எண் வந்து இது ஜப்பானோட கரன்சி. இப்போ ஜெர்மனிக்கு டாய்ஷ் மார்க் அப்படின்னு பேர், அதுதான் டிஎம்பாங்க. அது படிக்கும்போது டியூட்ஷோ அப்படி படிக்கக்கூடாது, டாய்ஷ் அப்படின்னு படிக்கணும். அதனுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து டாய்ஷ் அப்படின்னு படிக்கணும். ஓகே, அது தெரியாட்டி பரவாயில்ல, நம்ம சும்மா நான் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அடுத்தது கார்போஹைட்ரேட் ஈஸ் டு பொட்டேட்டோ, அப்போ ஃபேட் ஈஸ் டு வாட் அப்படி கேட்குறேன். சார் ஆன்சர் கீ. ஆன்சர் கீ, கரெக்ட். பொட்டேட்டோவில் இருக்கிறத அது கார்போஹைட்ரேட் இருக்குது. ஃபேட் எதில் இருக்குன்னா கீயில் இருக்கும். ஓகே, வெரி குட். அடுத்தது டேவிஸ் கப் ஈஸ் டு லான் டென்னிஸ், தியோதர் ட்ராஃபி ஈஸ் டு வாட்? டேவிஸ் கப்புங்கிறது அந்த டென்னிஸில் அது ஒரு கப்பு, அதுக்காக விளையாடுவாங்க. அதே மாதிரி தியோதர் ட்ராஃபின்னு கொடுப்பாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க? அது வந்து இது ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு ஜிகே மாதிரி ஆகிப்போச்சு. இது வந்து கிரிக்கெட், தியோதர் ட்ராஃபி வந்து கிரிக்கெட்டுக்காக கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது 16. அது தெரியாட்டி நீங்கள் பரவாயில்ல, அது இது உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் அதெல்லாம் படித்தா தான் அது தெரியும். அடுத்தது பாருங்கள். சரி, இப்போ இவங்க அவங்க பேர் என்ன, ஜமுனா மேடம், நீங்கள் படிக்க பார்க்கலாம் இந்த தமிழில் இருக்கிறத 16வது கேள்வியை. ஐ திங்க் உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது, பரவாயில்ல. நம்ம பூலா மேடம் படிங்க, ஜெயா மேடம். தமிழா இங்கிலீஷ் ஏதோ ஒன்று படிங்க. 4 பகா எண்கள் ஒரு வரிசையில் உள்ளன. முதல் 3 எண்களின் பெருக்கல் 1001 மற்றும் கடைசி 3 எண்களின் பெருக்கம் 2431 எனில் கடைசி எண் எனில் கடைசி எண் என்ன? ஓகே, இது எப்படி போடலான்னு மட்டும் எனக்கு ஒன்று சொல்லுங்கள்.
இப்போ நம்ம ஏதோ ஒரு எண்ணை எடுத்துக்குவோம். சும்மா ரேண்டமாக 19 எடுத்துட்டேன். 19 கடைசி எண்ணாக இருந்தால் அதுக்கு முந்தின பகா எண் என்னவாக இருக்கும்? 17 இருக்கும். அதுக்கு முந்தின பகா எண் 13 இருக்கும். அதுக்கு முந்தின பகா எண் 11 இருக்கும். இல்லைங்களா? புரியுதா? கடைசி 19 இருந்தால் அதுக்கு முந்தினது 17, அதுக்கு முந்தினது 13, அதுக்கு முந்தின 11. இப்போ முதல் 3 பெருக்கி பாருங்கள். அது நம்ம 1001 வருதான்னு பார்க்கலாம். 13 × 11 வந்து 143 வருது. அப்புறம் அதோட பருக்கு 117 பெருக்குன்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதாவது 11 × 13 × 17 பெருக்கி பாருங்கள். ஆயிரத்தி ஒன்று வருதா? முதல் 3 பெருக்குன்னா 1001 வருதான்னு பாருங்கள். முதல் 3 பெருக்குன்னா இப்போ 19ன்னு எடுத்துட்டேன். ஆன்சர் 19ன்னு எடுத்துட்டா அதுக்கு முந்தின இது 17, அதுக்கு முந்தின இது 13, அதுக்கு முந்தின இது 11. இப்போ முதல் 3 எண்களை பெருக்கல் 1001 வரும். வரல. முதல் 3 இப்போ என்ன என்னம்மா? இல்லை, முதல் 3 என்ன இருங்க. முதல் 3 என்ன பெருக்குனா எவ்வளோ வருது உங்களுக்கு? 1001 விட அதிகமாக வருதா? அப்படி வருது. அப்படின்னா இருங்க. அப்படின்னா அந்த கடைசி எண் 19 இருக்குமா? அதை விட அதிகமா இருக்குமா? குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். இப்போ குறைவா எத்தனை எண்கள் இருக்கு? 17, 13 இருக்குது. அப்போ இதுல 17 இருக்க முடியுமா, 13 இருக்க முடியுமா? அப்படி கொஞ்சம் போட்டு பாருங்க. நீங்க ஒன்று கல்வி பண்ண வேண்டாம், அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. எது கடைசி எண் 13 வருமா? இப்போ நீங்க 13 போட்டீங்கன்னா அதுக்கு முந்தின எண் இருங்க 13 போட்டிங்கன்னா கடைசி எண், அதுக்கு முந்தின எண் 11, அப்புறம் அதுக்கு முந்தின 7, அதுக்கு முந்தின 5. அப்போ முதல் 3 எண்ணை பெருக்கினால் 5 × 7 × 11 எவ்வளோ வருது? அது ஒரு 300 சிலர் தான் வருது. அப்போ 1001 வரல. இப்போ 13 கிடையாது. இப்போ கடைசி எண் 17 தான் ஆன்சர். இப்போ 17 போட்டு பாருங்கள். 17, அதுக்கு முந்தின எண் 13, அதுக்கு முந்தின 11, அதுக்கு முந்தின எண் 7. இப்போ 7, 11, 13, 15 இதுதான் 4 எண். முதல் 3 என்ன பெருக்கி பார்க்கலாம். 11 × 7 77 × 13 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 21, 32. கடைசி எண் 17ன்னு எடுத்துட்டா அந்த 4 எண்கள் என்ன? 7, 11, 13, 17. அந்த முதல் 3 என்ன பெருக்கி பாருங்க. 1001 வருதான்னு பார்க்கலாம். வருதுங்க சார். வருது. அப்போ இந்த மாதிரி கேள்வி என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த 13, 17, 19, 23 4 நம்பர் இருக்குது. அதில் நடுவால் இருக்கிற நம்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கங்க. இதில் இப்போ 23 அதிகமான நம்பர், அதை விட்டோம். கடைசியில் கம்மியாக இருக்கிறது 13, அதையும் விட்டோம். நடுவால் 17, 19 இருக்குது. அதில் 19 எடுத்துட்டோம். 19ன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 17 தான். அப்போ 17 தான். ஏன்னா 13 போட்டால் உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாளையுமே நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று போட்டாவே அது இல்லைன்னு அது வந்தால் அதே ஆன்சராக போட்டுடலாம். அது இல்லைன்னா வேறு எதாவது ஆன்சர்னு பார்த்து போட்டுடலாம். கொஞ்சம் நீங்கள் மைண்டை யூஸ் பண்ணால் நீங்கள் போட்டுடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு வேறு வழி இல்லை. இதுக்கு இப்படி தான் போடணும். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் மாதிரி எக்ஸு ஒய் எல்லாம் போட்டெல்லாம் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா அது அவ்வளோதான். ஒரு ஃபுல் டே நீங்கள் செலவு பண்ணாலும் அதை நீங்கள் ஆன்சர் கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கூலில் போட்ட மெத்தட் வந்து நிறைய இடங்களில் இந்த மாதிரி பரீட்சைகளில் யூஸ் ஆகாது. ஆனால் தெரியாமல் இருக்க முடியுமா? தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த வேறு மாதிரி வேறு மாதிரி நினைக்கிறதுக்கு நமக்கு மனசில் இது பாசிபிலிட்டி வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. பூலா, நீங்களே படிங்க.
62, 132 மற்றும் 237 ஆகிய எண்களை வகுத்து சம மீதி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது? அப்படின்னு கேட்குறாங்க. எந்த எண்ணால் வகுத்தா மீதி வந்து ஈக்குவலாக வரும், அந்த 4ஐயும் வகுத்தும் போது ஈக்குவலாக வரும்னு கேட்குறாங்க. முப்பத்தஞ்சு தான் சரியான விடை. நீங்கள் போட்டு பாருங்கள், 35ஆல் வகுத்த சம மீதி வருதான்னு பார்க்கலாம். முதல்ல அது 35 தானான்னு கண்டுபிடிச்சிக்குவோம். அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நம்பரையும் 35ஆல் வகுத்த என்ன மீதி வருதுன்னு பாருங்கள். இருபத்தி மீதி வருது சார். எல்லாத்துலையும் 27 வருது. அப்போ அதுதான் ஆன்சரு. எப்படி 35 கண்டுபிடிச்ச வகுத்தீங்க நீங்கள்? நம்ம இப்போ அடுத்த கேள்வி வருது, எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி. இதை ரேண்டமாக தான் பண்ணி ஆகும். வேற ஒரு மெத்தட் இருக்குது, அது ரொம்ப லாங் மெத்தட், அது இப்போ தேவையில்லை. முதல்ல அந்த 35ஆல் 62 வகுத்த 27 வருதா, இப்போ ரெண்டாவது நம்பரையும் ட்ரை பண்ணி ஏதோ 2 நம்பருக்கு வந்ததுன்னா அதுதான் ஆன்சர்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். 3 நம்பருக்கு ட்ரை பண்ண வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா மேடம்? 3 நம்பருக்கும் ட்ரை பண்ண வேண்டியதில்லை, 2 நம்பருக்கு மட்டும் ட்ரை பண்ணால் போதும். எஸ் சார். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். 18வது கேள்வி அடிக்கடி வர்ற கேள்வி, நிறைய பரீட்சைகளில் வரும். இருங்க கொஞ்சம் சர்ச் பண்ணுறேன். படிங்க பூலா மேடம். மூன்று சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து சீராக்கும் விளக்குகள் ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி மற்றும் 108 வினாடி மாறுகின்றது. அவை அனைத்தும் 7 மணிக்கு மாறி இருந்தால் மறுபடியும் ஒன்றாக எத்தனை மணிக்கு மாறும்? என்ன அர்த்தம்னா, 3 இடத்துல 3 இது இருக்குது, சிக்னல் இருக்குது. ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து கம்மி வினாடி தான் அது க்ரீன் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கும், அங்கே அதிக வினாடி க்ரீன் கொடுக்கலாம். அப்படி பண்ணி 3 ஒன்று 48 நிமிஷத்தில் 70 நிமிஷத்தில் அந்த சந்திப்புகளில் போக்குவரத்து சீராக்கும் விளக்குகள் ஒவ்வொரு 48 மாறி, ஒவ்வொரு 48 நிமிஷத்துக்கு ஒரு மாறுது ஒரு விளக்கு. இன்னொன்று 72 நிமிஷத்துக்கு மாறுது. இன்னொன்று 108 வினாடி, செகண்ட்ஸு, நிமிஷம் இல்லை செகண்டு மாறுது. 7 மணிக்கு எல்லா 3மே மாறி இருக்குது. அப்போ அடுத்தது எப்போ ஒட்டுக்கா மாறும், ஒன்றாக எத்தனை மணிக்கு மாறும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதான்? முதல்ல கொஞ்சம் கஷ்டமாகும். இன்னொரு முறை நீங்களே மனசில் 2 தடவை படிங்க, அப்போ புரியுதான்னு பார்க்கலாம். புரிஞ்சுதானே நீங்கள் எப்படி போகிறதுங்கிறது கொஞ்சம் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். சார் ஸ்கிரீன் ஷேர் தெரியும். என்னம்மா? ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகலையா? ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குதா? ஆமாங்க சார். வாய்ஸ் பிரேக் ஆனனால क्वेश्चन கேட்கல சார். இருங்க. ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியலையா? ஓ, எப்பவுமே தெரியலையா? இல்ல இப்பதான் சார், நீங்க லெஃப்ட் ஆயிட்டு வந்தீங்கல்ல, முன்னாடி கேட்கல. அப்படியா? ஆமா, ஏன் ஸ்கிரீன் தெரியாம எப்படி ஆச்சுன்னா ஒன்றும் பண்ணலையே, ஏதோ பண்ணிட்டானா இருக்கு. இப்போ தெரியுதான்னு பாருங்க. இப்போ தெரியுதா? எஸ் சார்.
சார். இது கொஞ்சம் பெருசு பண்ணி பார்க்குறேன். பெருசு பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஐயோ ரொம்ப பெருசு பண்ணிட்டேனா. இது இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம். சரி, 3 டிராஃபிக் லைட்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் 3 டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் அதான் வருது. 3 சாலை. அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஒன்று 48 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகுது, இன்னொன்று 72 வினாடிக்கு ஒரு தடவை சேஞ்ச் ஆகுது, இன்னொன்று 108 வினாடிக்கு ஒரு சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா 7 மணிக்கு ஒரே அட் அ டைமில் 7 மணிக்கு ஒரே டைமில் சேஞ்ச் ஆச்சு. ஆனால் மறுபடியும் அதே மாதிரி ஒட்டுக்கா எப்போ சேஞ்ச் ஆகும்னு கேட்குறேன். இப்போ 7 மணிக்கு சேஞ்ச் ஆன முதல் விளக்கு அடுத்தது 7:48க்கு சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது விளக்கு 7:72க்கு, அதாவது 8 மணி 12 நிமிஷத்துக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்தது 7 × 108னா 8 மணி 48 நிமிஷத்தில் சேஞ்ச் ஆகும். அப்போ இப்போ ஒட்டுக்கா சேஞ்ச் ஆகலை, ரெண்டாவது சேஞ்ச் ஒட்டுக்கா ஆகலை. எப்போ மறுபடியும் ஒட்டுக்கா சேஞ்ச் ஆகும்னு கேட்குறேன். சரி, இப்படி இது எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருச்சா? புரியுதுங்க சார். இப்போ 48, 72, 108க்கு எல்சிஎம் எடுக்கணும். லீஸ்ட் காமன் மல்டிபிள் சொல்லுவாங்க. அது என்ன தமிழில் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீசிமா சார். மீசிமா எடுக்கணும். எடுத்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். மீசிமா எடுங்க பார்க்கலாம். உங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் ஸ்டைலில் எடுங்க. நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அது மாதிரி எடுங்க. டா மாதிரி ஒரு டப்பா போட்டு எடுப்பீங்களா? எல் மாதிரி போட்டு எடுப்பீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் சார். அது போடுங்க, அதே மாதிரி போடுங்க. அப்புறம் நான் வேறு ஒரு சுருக்கு மெத்தட் சொல்கிறேன். பட் நீங்கள் படித்த மெத்தடை முதல்ல கொஞ்சம் கிரகணம் பண்ணிக்கலாம், ஜீரணம் பண்ணிக்கலாம். சரி, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 48, 72, 108 இதை இந்த எல் மாதிரி போட்டு பண்ணணும் இல்லையா? அதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எல் மாதிரி போட்டு பார்க்குறேன். 48, 72, 108
எல் மாதிரி போட்டால் 4ஆல் டிவைட் பண்ணால் 12. இது வந்து 18, 2, 27. அடுத்தது 3ஆல் போட்டால் 4, 6, 9. அடுத்தது 3ஆல் போட்டால் 4, 2, 3. எனக்கு தப்பாக வருது சொல்லலாம். இல்லை இந்த ஆன்சர் ஒரு சின்ன தவறு இருக்கு. இல்லை எல்சிஎம் என்ன வருது உங்களுக்கு? எல்சிஎம் 36. 432 சார். ஆமாம் 432வா? ஆமாம் 32. ஆமாம் 432. ஆமாம் அதான் நான் தான் தப்பு போட்டேன். 442 போட்டேன். 432ங்கிறது எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த டா வடிவில் கீ வடிவில் ஏதோ ஒரு வடிவில் கண்டுபிடிச்சிங்க. இப்போது எந்த ஆன்சர் வந்து அந்த 7 மணிக்கு அப்புறம் 432 வினாடி வருது. 7 மணி 12 நிமிஷம் பாருங்கள், அது எவ்வளோ வினாடின்னு பார்க்கலாம். 7 நிமிடம் 12 வினாடி. 7 7 12 இருக்கு இல்லையா? 7 மணிக்கு ஒட்டுக்கா அடிச்சிருச்சு, ஒட்டுக்கா விளக்கு மாறிடுச்சு. அடுத்தது 7 12க்கு மாறுது. 7 மணி 7 நிமிஷம் 12 432 வருதா? அப்படிதான் போடும். இப்போ புரியுதா எதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னு? மேடம் புரியுதுங்களா? எஸ் சார். எதுக்கு சார் அந்த ஷார்ட் மெத்தட் சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க. எல்சிஎம் எடுக்க. ஓகே, அது சொல்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் 48 72 108 நான் கேட்குறதுக்கெல்லாம் பூலா மேடம் பதில் சொல்கிறோம். 48 72 108 எதுமா பெருசு? 108ங்க சார். 108 அடுத்த மல்டிபிள் என்ன? இல்லை 108 வந்து 48ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அது மீதி வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகும். மீதி இல்லாமல் டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? அதே மாதிரி 72ஆல் டிவைட் ஆகுது. அப்போ அடுத்த மல்டிபிள் என்ன? 108 அடுத்த மல்டிபிள் 216. இப்போ 216 48ஆல் மீதம் இல்லாமல் டிவைட் ஆகுமா? 216 48ஆல் மீதம் இல்லாமல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறேன். ஆகாது. அடுத்தது மூணாவது மல்டிபிள் பாருங்கள். 108 × 3 எவ்வளோ வருது? 324. அது 48ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லைங்க சார். இல்லை. அடுத்தது 4ஆல் பெருக்குன்னா எவ்வளோ வருது? 432. இது 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 48ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகுது சார். இது 72ஆல் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஆகுது சார். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த டாவடில் 108 எது பெரிய நம்பரோ அதோடைய மல்டிபிள் பார்த்தே போட்டு எந்த நம்பர் வந்து இந்த 2ஆலையும் டிவைட் ஆகுதோ அதுதான் எல்சிஎம். தேங்க்யூ சார். சரி, இப்போ ஒரு கேள்வி சொல்லலாம் எல்லாருக்குமே. 12 18 24
இது எது எல்சிஎம் எப்படி படுது நான் சொன்ன மெத்தடில் போட்டு பாருங்கள் நீங்களே. 12, 18, 24. இல்லை 9, 12, 24 வச்சுக்கலாம் ஈஸியாக போகிறது. இப்போ எது உங்களுக்கு எல்சிஎம்? 9, 12, 24. 24 சார். 24 9ஆல் டிவைட் ஆகலையே. 9ஆலே டிவைட் ஆகணும், 12ஆலே டிவைட் பண்ண ஆகணும். ஓகேங்க சார். இப்போ 24ஓட மல்டிபிள் என்ன? அடுத்த மல்டிபிள் 48. 48க்கு 9ஆல் 9 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. வராதுங்க சார். 12 டிவைட் பண்ணால் பண்ணும். அப்போ அது இல்லை. அடுத்த மல்டிபிள் பாருங்கள். 24 × 3 எவ்வளோ? 72 சார். 72 9ஆல் டிவைட் ஆகுமா? வரும் சார். 12 டிவைட் பண்ணுமா? 12. ஆமாம், அது டிவைட் பண்ணும். அப்போ எது எல்சிஎம்? 72 சார். 72 எல்சிஎம். தேங்க்யூ சார். சிம்பிளான மெத்தட் வச்சுக்கலாம் நீங்கள். அந்த எல் ஓகே மெத்தடில் சார். ஷார்ட்கட் என்னம்மா? ஷார்ட்கட் இது ஈஸியா இருக்குங்க ஆமாம், சார். இது கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி மேத்ஸில் நிறைய ஷார்ட்கட் வரும். அது போட தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ நல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் டைம் சேவிங் எல்லாம் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்கள். நான் படிக்கிறேன். A student got twice as many sums wrong as he got right. If he attended 60 sums in all, how many did he solve correctly? தமிழில் படிக்கிறேன். ஒரு மாணவன் சரியாக தீர்வு காணும் கணக்குகளின் எண்ணிக்கையை போன்று இருமடங்கு தவறாக தீர்வு காண்கிறார் எனில் மொத்தம் 60 கணக்குகளில் சரியாக தீர்வு காணும் கணக்குகளின் எண்ணிக்கை எவ்வளோ? மொத்தமாக 60. கரெக்டாக போட்டது தெரியாது, ராங்காக போட்டது 2 மடங்கு. கரெக்டாக போட்டது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ ராங்காக போட்டது எவ்வளோ? 2x. 2 கூட்டினா எவ்வளோ வரணும்? 60 வரணும். மொத்தமாக 60 கேள்வி தானே. x + 2x = 60 என்ன? x எவ்வளோ? 20 சார். 20. அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இப்படி தான் போடுவீங்க. அதாவது உங்கள் ஸ்கூலில் எக்ஸ் அது + 2x = 60, 3x = 60, x = 20 அப்படின்னு போடலாம். நான் போடுற மெத்தட் எப்படின்னா 16ன்னு எடுத்துக்கலாம். ஒரு பேஜுக்கு 16ன்னு எடுத்துட்டேன். 16 விட 2 மடங்கு 32. 16 32 கூட்டினா 60 வருதா? வரல. அடுத்தது 20 எடுப்பேன். 20 2 மடங்கு எவ்வளோ? 40. 40 20 கூட்ட 60 வருதா? வருது. அவ்வளோதான். இப்படியும் பண்ணலாம். புரியுதுங்களா மேடம்? அதனால் தெர் இஸ் நோ இந்த மெத்தட் தான் போட்டு ஆகணும் நீங்கன்னு கட்டாயமெல்லாம் கிடையாது. அடுத்த கேள்வி பாருங்கள். இருங்க, சிரிச்சு பண்ணிக்கலாமா? இது என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க.
எப்படி போடுறது இதுன்னு யோசிக்கணும் இப்போ. இப்போ இப்படி கேட்கலாம் ஒரு கேள்வி. 1/5/5 × 6 எவ்வளோ வருது? 30. 1/30 எவ்வளோ வரும் மேடம்? 1/30 எவ்வளோ வரும்? பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ வருங்க? ஒன்று பை 30 எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 0.3 0.033 இல்லையா? அப்படி வச்சுக்கலாமா? 0.33 அடுத்து 1/42 yes, வரும். 1/42 எவ்வளோ வரும்? .024 வருமா? 0.024 வருமான்னு கேட்குறேன். எஸ் சார். சரி 1/56 என்ன வருது பாருங்க. .018 வருமா? எஸ் சார். சரி இந்த மூணையும் கூட்டுங்க. 0.033 0.024 0.018 கூட்டுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருதுங்க? 0.033 0.024 0.018 0.075 சார். வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அப்படியே 8 × 9 9 × 10 அப்படியே வராது. இன்னும் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். இது எல்லாத்தையும் கூட்டினா இந்த 4 இதில் எது வரும்னு நினைக்கிறீங்க? பாருங்கள் அப்படியே கூர்ந்து பாருங்கள். 1.6 வரும்னு நினைக்கிறீங்களா? சரி 0.016 இருக்குல்ல அது வரும்னு நினைக்கிறீங்களா? எஸ் சார். 0.075 வருது. அங்க 1/24 × 25 வரைக்கும் ஆட் பண்றப்ப கிடைக்கலாம். அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்பட்டு தப்பு பண்ணுறதுக்கு அவசரப்பட்டு சொல்லுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. இப்போ 0.016 வரவே முடியாது. ஏன்னா அந்த ஒரு டிவிஷனே 0.033 வந்துருச்சு முதல் இதே. அப்போ 0.016 வர முடியுமா? புரியல. 1/5 × 6 1/30 எவ்வளோ சொன்னீங்க? 0.033 சார். அது அப்போ அது வந்து 0.16 விட பெருசா? .033 வந்து 0.16 விட பெருசான்னு கேட்குறேன். எஸ் சார். அப்போ எப்படி 0.16 வரும்? அதுக்கப்புறம் எல்லாம் ஆட் தான் பண்ணுறீங்க. அப்போ 3வது வருமா ஆன்சரு? வராது சார். அவுட்டு. 3வது அவுட்டு. ஏதாவது வாய்ப்பு 1.6 வரைக்கும் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்போ 3 கூட்டி 0.075 வந்தது. இன்னும் போக போக அந்த நம்பரில் சிறுசாயிட்டே போகுது. 1.6 வரைக்கும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இப்போ அந்த 3வது வந்து 0.018. அடுத்தது என்ன வரும்? 0.001 வரும். அதுக்கடுத்து 0.005 வரும். அப்படியே கம்மியாகி தான் வரும் இல்லையா? அப்போது அது வந்து 1.6 வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் கூட்டினா. 1.6 எல்லாம் வராது இல்லையா? அதுவும் அதே மாதிரி 0.36 வராது. 0.16 தான் வர்றதுக்கு வாய்ப்பு. அதுதான் வரும். அதுதான் ஆன்சர். இப்படி நீங்கள் ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் மண்டை போட்டு எல்லாம் வேறு ஏதோ ஃபார்முலாலாம் கிடையாது. இதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம். அதாவது இப்படி சொல்லலாம்.
இப்போ 1/5 × 60 இருக்கு இல்லையா, Yes, அது sir. அதோடது 0.033. அதை விட இப்போ இருக்கிற ஆன்சரில் எது பக்கத்தில் அதிகமாக இருக்குது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இதை விட அதிகமாக இருக்கணும், பட் எது பக்கமாக இருக்குது? 0.16 தானே 0.16. Yes. அதுதான் ஆன்சர். அப்படி ஒரு குரூடு மெத்தட் வச்சுக்கோங்க அப்படி, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? எல்லா கேள்வி இப்படி தான் வரும். நீ முதல் நம்பர்லேருந்து ப்ளஸ் இருந்தால் சொல்கிறேன், மைனஸ் இருந்தால் வேறு. எல்லாத்துக்கும் ப்ளஸ் இருந்தால் அந்த முதல் எண் என்ன வகுத்து என்ன வருதோ அதுக்கு அடுத்தபடியாக பெரிய நம்பர் இருக்கும். அந்த ஆன்சரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் எது பக்கமாக இருக்கோ அதுதான் ஆன்சர். 0.16ங்கிறது சின்ன நம்பர், அது அவுட்டு. 1.6 ரொம்ப பெரிய நம்பர், அவுட்டு. இப்போ உங்களுக்கு டவுட் எங்கே வரலாம்? 0.16ஆ 0.36ஆன்னு வேணால் வரலாம். அதுலேயும் நான் சொன்னேன், இந்த ரெண்டில் எது பக்கமாக இருக்குது? 0.033க்கு 0.16 தான் 3 பக்கமாக இருக்குது, அதுதான் ஆன்சர். புரியுதுங்களாம்மா? புரியுதுங்க சார். சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேபி ஒரு கேள்வி போய்க்கலாமா? பூலா இருக்கீங்களா? இருக்கேங்க சார். ஒரு கேள்வி போலாம் சார். ஆமாம், பாருங்கள். 2x divided by 1 plus 1 by 1 plus x by 1 minus x equal 3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இது எப்படி போடுறதுன்னு சொல்கிறாங்க. கீழே போங்க, எக்ஸ் பை 1 மைனஸ் 6ன்னு போட்டிருக்குது. அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் 6. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 மைனஸ் 6 அப்படி, இது 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், அப்போ 1 பை 1 மைனஸ் எக்ஸ் வருமா? அதை சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியாக இருக்கிற கீழே இருக்கிற 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் 6 சிம்பிளிஃபை பண்ணால் அதில் எல்சிஎம் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவீங்க. அப்போ 1 × 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்குவீங்க. அப்புறம் அந்த எக்ஸு மேலே இருக்கிற எக்ஸு போடுங்க. அப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 பை 1 மைனஸ் எக்ஸ் வருமா? சார். ஆமாம் சார். ஆமாம். இப்போ 1 பை 1 மைனஸ் எக்ஸு, அப்போ அது கீழே இருக்கிற 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஆச்சு. அதுக்கு மேலே ஒரு 1 இருக்குது, அதை மாற்றி போனால் இது உல்ட்டா பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் வந்திருக்கும். 1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் வந்திருக்கும். அதாவது கீழே ஃபுல்லாக என்ன வரும்னா 2 மைனஸ் எக்ஸ் வரும். இப்போ மேலே 2x நியூமரேட்டர், அதாவது இப்போ பகுதியாக சொல்லுவீங்க, 2x டிவைட் பை கீழே 2 மைனஸ் எக்ஸ் வரும், ஈக்குவல் டு 3. அப்போ நீங்கள் இப்போ 2x பை 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா 2x இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் 3x. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 5x ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6/5 என்பது தான் சரியான விடை. முதல்ல கீழே இருந்து ஆரம்பிக்கணும். கீழே இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் 2x கொடுத்துருக்கான். அப்புறம் நீங்கள் பட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். வருது சார். இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வேண்டாம். சரிங்களா? இது இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஓகே, நம்ம மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு காலைல வரீங்களா 2 பேர்? வரேன் சார். ஊட்டியில் எந்திரிக்க முடியாதோ? நான் வர்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை. வரேன்.